Welcome to online class with Hema. In 8th standard maths, page number 25. Page number 24, exercise 1.3. Verify the closure property for addition and multiplication for the rational numbers minus 5 by 7 and 8 by 9. இப்போ என்னென்னா க்ளோஷியர் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணணும். மைனஸ் 5 by 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. சொல்யூஷன் க்ளோஷியர் ப்ராப்பர்ட்டி ஃபார் addition. Closure property for addition. Let a equal to minus 5 by 7. எப்போவுமே என்ன க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா a plus b, அதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அடிஷனில். மல்டிப்ளிகேஷனில் a cross b, இதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. ஸோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் கண்டுபிடிக்கணும்னா a equal to minus 5 by 7 and b equal to 8 by 9 be the given rational numbers. So a plus b கண்டுபிடிக்கணும். a plus b என்ன? minus 5 by 7 plus 8 by 9. So 7க்கும் 9க்கும் என்னது எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எப்பவுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 7 9s are 63. இந்த லைனில் எழுதிக்கோங்க 63. ஸோ இது எதோட மல்டிப்ளை பண்ணால் 63 வரும் 9ஆல். ஸோ மல்டிப்ளை தட் சேம் நம்பர் வித் நியூமரேட்டர் ஆல்சோ. minus 45. 7 9s are 63, 7 8s are 56. ஸோ minus 45 plus 56 equal to 6 5 11. ஸோ இதுவும் ரேஷ்னல் நம்பர்ஸ் தான். 11 by 63யும் ரேஷ்னல் நம்பர் தான். ஸோ இதுவும் q. எப்போவுமே z இன்டீஜர்ஸை ஆல்வேஸ் இசட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ரேஷ்னல் நம்பர்ஸும் ஆல்வேஸ் க்யூன்னு மென்ஷன் பண்ணுவாங்க. q ஆல்வேஸ் மென்ஷன் பை ரேஷ்னல் நம்பர்ஸ். ஸோ இது என்ன? இட்ஸ் ஆல்சோ 11 by 63 இஸ் இன் 11 by 63 is in q. That is a plus b equal to 11 by 63 is in q. இது என்ன எழுதணும்? Therefore closure property is true for addition of rational numbers. Next closure property for first addition கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்னென்னா closure property for multiplication. இதில் கேட்டிருக்காங்க வெரிஃபை த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபார் த ரேஷ்னல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன். என்ன மல்டிப்ளிகேஷனுக்கு என்னன்னா a cross b. அடிஷன்னா a plus b, மல்டிப்ளிகேஷன்னா a cross b. let a equal to minus 5 by 7 and b equal to 8 by 9. a cross b equal to minus 5 by 7 into 8 by 9. என்ன 5 8s are minus 40 by 63. இதுவும் is in q. So a cross b equal to minus 40 by, this also belongs to rational numbers. Minus 40 by 63 also belong to rational numbers. This is in q. So therefore closure property is true for multiplication of rational numbers. So hence closure property for addition and multiplication also proved. Next sum. Verify the commutative property for addition and multiplication for the rational numbers minus 10 by 11 and minus 8 by 33. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன? அடிஷனுக்கு
கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷனுக்கு வந்து a + b ஈக்குவல் டு b + a, அதுதான் அடிஷனுக்கு. மல்டிப்ளிகேஷனுக்கு a × b ஈக்குவல் டு b × a. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து a ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க -10/11 அண்ட் b ஈக்குவல் டு -8/, செகண்ட் சம், -8/33 b the given rational numbers. இதில் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன சொன்ன லாஸ்ட் சம்மில், a + b வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு a × b இஸ் a க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். a × b, a + b வந்து அடிஷனுக்கு, a × b வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு. இதே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா a + b ஈக்குவல் டு b + a. a + b இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு a + b ஈக்குவல் டு -10/11 -8/33. இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 33 வரும். ஸோ 11 3s are 33, 10 3s are 30, -30 -8 ஈக்குவல் டு -38/33. ஸோ a + b ஈக்குவல் டு -38/33. அடுத்தது b + a கண்டுபிடிக்கணும். b என்ன -8/33 -10/11. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் 33 -8, 11 3s are 33, 10 3s are 30. அடிஷனில் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ரெண்டு மைனஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சைன் போடணும். -38/33. ஸோ a + b ஈக்குவல் டு b + a. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ a + b ஈக்குவல் டு b + a. therefore என்ன, hence from 1 and 2 இங்கே எடுத்து எழுதிக்கோங்க. b + a ஈக்குவல் டு -38/33 2ன்னு வச்சுக்கோங்க. from 1 and 2 a + b ஈக்குவல் டு b + a and hence addition is commutative for rational numbers. Commutative for rational numbers. next என்ன, க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்ன சொன்னால் a + b அடிஷனுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு a × b. இதே கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் வந்து a + b ஈக்குவல் டு b + a. அப்புறம் மல்டிப்ளிகேஷன் என்ன, மல்டிப்ளிகேஷன்னா a × b ஈக்குவல் டு b × b. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளிகேஷனுக்கு a கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளிகேஷன்னா a × b ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். -10/11 இன்ட்டு -8/33. அப்போது என்ன வரும், ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் a × b -10/11 இன்ட்டு -8/33. மல்டிப்ளிகேஷனில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ 80/363 இது மல்டிப்ளை பண்ண. நெக்ஸ்ட்டு b × a கண்டுபிடிக்கிறோம். ஸோ a × b ஈக்குவல் டு 80/363. மார்க் இட் as ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் b × a, b × a னா -8/33 இன்ட்டு -10/11 ஈக்குவல் டு 80/363. அப்போது என்ன, ஃப்ரம் இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ b × a ஈக்குவல் டு 80/363. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் மார்க் பண்ணி, பிகாஸ் இது 1 and 2 கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு மார்க் பண்ணதால் இதுக்கு வந்து b × a, இதுக்கு வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த்துன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஹென்ஸ் ஃப்ரம் 3 and 4 என்ன, a × b ஈக்குவல் டு b × a. ஸோ ஹென்ஸ் மல்டிப்ளிகேஷன் is commutative for rational numbers. Commutative for rational numbers. ஃபஸ்ட்டு என்ன சொன்ன, அந்த சம்மில் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் கண்டுபிடிக்கணும். க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன்னா a + b, அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி. மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன, மல்டிப்ளிகேஷனுக்கு a × b, அடிஷனுக்கு a + b, அடிஷனுக்கு a + b, மல்டிப்ளிகேஷனுக்கு a × b. இதே வந்து
அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஃபஸ்ட்டு a + b = b + aன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் a × b = b × aன்னு கண்டுபிடிக்கணும் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ ஹென்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ் ஃபார் ரேஷ்னல் நம்பர்ஸ். தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டு கண்டினியூ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.